ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையினை எங்களுடைய தமிழ் நிலத்தில் கட்டாயமாக திணிக்கின்றாய். உமக்கு நாங்கள் அடிமையாக வாழ்வதனால் உன்னுடைய மொழியை நாங்கள் கற்க வேண்டுமா? இந்தி மொழியில் எங்களுக்கு சுமைகள் வேண்டுமா? அவரவர் தாய்மொழி ஆங்கிலம் நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அது அயலக மக்களை இணைக்கக்கூடிய ஒரு மொழி. ஆங்கில மொழி வர்த்தக மொழியாக இருப்பதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நீ மும்மொழி என்று கூறி இங்கு சமஸ்கிருத அர்த்தம் திணிப்பாய். நாங்கள் கட்டிய கற்றளி கோயில்களில் எங்கள் தமிழ் மொழியை அழிப்பாய். இங்கு தமிழை பாதுகாக்க வேண்டிய எங்கள் தாய் மண்ணில் இந்திய கற்றுக்கொள் என்று அதை திணிக்கின்றாய். இவையெல்லாம் பயங்கரவாதம். நான் கேட்கின்றேன், உன்னுடைய இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் இருமொழி கொள்கை, இந்தி ஆங்கிலம். ஆனால் உனக்கு கீழே நாங்கள் அடிமையாக வாழ்வதனால் நாங்கள் உன்னுடைய இந்தி மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தீவிரவாதம். இதுதான் உலக தீவிரவாதம். உனக்கு கீழே நாங்கள் வாழ்வதனால் உன்னுடைய மொழியை திணிக்கின்றாய் பார். இதுதான் உலக பயங்கரவாதம். இந்தி பயங்கரவாதம், இந்தி தீவிரவாதம். உனக்கு கீழே இருப்பதனால் என்னுடைய மொழி அளிக்கின்றாய். நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய வளங்களை அளிக்கின்றாய், இயற்கை அளிக்கின்றாய், எங்கள் தமிழ் மண்ணில் இருக்கின்ற குன்றுகள் அளிக்கின்றாய். எத்தனை காலத்திற்கு நாங்கள் வேடிக்கை பார்ப்போம்? இங்க இருக்கிற தெலுங்கர்களை வைத்து, மலையாள கன்னடர்களை வைத்து, இந்திக்காரர்களை வைத்து இதையெல்லாம் நீ செயல்படுத்துகின்றாய். இங்கு வாழ்கின்றவர்களும் உனக்கு கரங்கள் கூலியாகத்தான் இருக்கின்றார்கள். எத்தனை நாட்களுக்கு நாங்கள் தமிழர்கள் சனநாயகமாக வாழும் என்பதை நீங்களே பார்ப்பீர்கள். அனைத்து தீவிரவாதங்களும் செய்துவிட்டு சரணாயகம் என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்களே ஒன்றிய அரசு, இந்திக்கார அரசு, உங்களெல்லாம் நாங்கள் என்ன செய்வது? இன்னொரு மொழியை கற்பது அவனுடைய மனநிலை